வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட் 153 153வது பகுதி பார்க்க போகிறோம். நிறைய பேரோட இமேஜஸ் ஓரளவுக்கு கவர் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். இன்னமும் நிறைய பார்ட்ஸ், இன்னமும் ஒரு 20 பார்ட்ஸ் கிட்ட வர வேண்டியது இருக்குது. அது போக தான் அந்த 20 பார்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் ரிமைனிங் இமேஜஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுவேன். வாட்ஸ்அப்பில் இன்னமும் டவுன்லோட் ஆகாமல் இருக்குது. அந்த இமேஜஸ் எல்லாமே ஒரு 2500 இமேஜஸ் கிட்ட சேர்ந்துருக்கு. அந்த இமேஜஸ் எல்லாமே இன்னும் ஒரு 20 பார்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அதெல்லாம் டவுன்லோட் பண்ணுவேன். நான் ஏற்கனவே அதுக்கான ரீசன் எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கு முந்தி உள்ள பார்ட்டில் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த பார்ட்லாம் பார்த்து தெரிஞ்சுக்காங்க என்ன ரீசன்னு. வயாமல் அதையே சொல்லிகிட்டே இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். இத்தனை இமேஜஸ் ரிமைனிங் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் நோட் பண்ணிட்டேன். எதுக்காகனா ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, என்னோடய இமேஜை நீங்கள் ஏன் டவுன்லோட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகத்தான் நான் திரும்பவும் இதை மேலோட்டமாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்புறமா இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யாராவது ஷேர் பண்ணாங்கன்னா சேனல்லேருந்து ஷேர் பண்ணும்போது அதுக்கு கீழே ப்ளூ கலரில் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை டைரெக்டாக கிளிக் பண்ணி யூடியூப்பில் பாருங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் நான் ஏற்கனவே அதுக்கான ரிப்ளைஸ் ஆட் பண்ணியிருப்பேன். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா டவுன்லோட் பண்ணி வீடியோஸ் பார்க்காதீங்க. அதோட கிளியரன்ஸ் அவ்வளோவா இருக்காது, கிளாரிட்டி இருக்காது, வீடியோ நல்லா குவாலிஃபிகேஷனாக இருக்காது. எதுக்காகனா வீடியோ நல்லாவே நான் போட மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அதுக்காகத்தான் நான் இதை சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் டைரெக்டாக ஆன்லைனில் பார்க்கும்போது உங்களுக்கு எம்பி கம்மியாக தான் செலவாகும். ஏற்கனவே இப்போலாம் நமக்கு ஒரு நாளைக்கு 2 ஜிபிலாம் சும்மாவே தான் கொடுக்குறாங்க. அது எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறது பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது அதோட தரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு நல்லா புரியாது. ஒரு கார்னர் டேர்னிங் அப்போவோ அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த இடம் உங்களுக்கு தெளிவாக தெரியாது. அதுக்காகத்தான் சொல்கிறேன். நீங்கள் நியூ யூவர்ஸாக இருந்தீங்கன்னா எப்படி பேசிக் நாட் படிச்சுட்டு எப்படி பேசிக் நாட் போடுறதுன்னு படிங்க. அதுக்கப்புறமா 1 ரோல் பேஸ்கட்லாம் படிங்க. குட்டி குட்டி கூடையெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். மினி பேஸ்கட்லாம் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் பெரிய கூடைகள் ட்ரை பண்ணுங்கள். எடுத்த உடனே 4 வயரில் ஹேண்டில் போடாதீங்க. ஒரு சிஸ்டர் ரொம்பவே கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பியிருந்தாங்க அந்த இமேஜை. என்னால் போடவே முடியலை அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் இதுக்கு முன்னக்கூட்டி ஹேண்டில் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை சிஸ்டர், இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் போடுறேன். கூடன்னு எடுத்து போடுறதே இதுதான். 2 ரோல் கூடைக்கு அவங்க 4 வயர் வச்சு ஹேண்டில் ட்ரை பண்ணியிருக்காங்க. எடுத்த உடனே 4 வயர் வச்சு ஹேண்டில் ட்ரை பண்ணாதீங்க. இதுக்கு முன்னக்கூட்டி உள்ள பதிவுலையும் நான் இதை சொல்லியிருக்கேன். வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்க முந்தி உங்களுக்கு அது எல்லாமே தெரிஞ்சிடும். அதனால் எந்த பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட்டையும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாத்துலேயும் நான் ஒவ்வொருத்தருக்கும் கேட்ட கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். அது எல்லாமே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி நினச்சிருக்கலாம், இது கேட்கணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதுக்கான ரிப்ளைஸ் நான் ஆட் பண்ணும்போது நீங்கள் என்கிட்ட கேட்காமலே தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக நான் ஃபஸ்ட்டே எடுத்தோடனே 4 வயர் வச்சு போடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நல்லா புரியாது. அதை நம்ம மாற்றி ஒரு வயரை விட்டு பின்னும்போது நல்லா புரியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் 2 வயர் வச்சு நான் ஃபஸ்ட்டு ஹேண்டில் சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து அது பக்கத்துலேயே அதே கூடையிலேயே 2 வயர் வச்சு போட்ட கூடையிலேயே பக்கத்தில் 2 நாட் இருக்கு பாருங்கள், அந்த 2 நாட்டில் இன்னும் 2 வயர் வச்சு போடுங்க. அப்போ ஹேண்டில் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். மாடல் பேஸ்கட்டும் ஃபஸ்ட்டே ட்ரை பண்ணாதீங்க. நார்மல் நாட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து கிராஸ் கட் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பிஸ்கட் நாட். இந்த மாதிரி படிப்படியாக முன்னேறினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. அப்படி இல்லைன்னா கூடையை தொடவே மனசு இருக்காது, தூரத்துக்கு ஓரமாக வச்சுருவீங்க, ரொம்ப எரிச்சலாயிரும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன கூடையிலேருந்து படிங்க. மினி பேஸ்கட்டில் ஆம்லா நாட்டு நியூ மாடல்லே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு ஈஸியான மாடல் மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆம்லா நாட் ட்ரை பண்ணுறவங்க கட்டாயம் மினி பேஸ்கட், ஆம்லா மினி பேஸ்கட் பாருங்கள். அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக புரியும். அடுத்து ஆம்லா நாட்டில் பர்ஸும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவும் உங்களுக்கு ஒரு டிசைனில் இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த பர்ஸ். அப்புறம் கிராஸ் கட்டில் பர்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுவும் ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் பர்ஸ் சொல்லி கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டிருக்கேன். ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ப்பா. இதெல்லாம் நீங்கள் போய் அதில் போய் பார்த்துக்கலாம். பயர்குடை இன் தமிழ்ங்கிற ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் சேனலில். அல்லது பர்ஸ் மேக்கிங் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதுலேயும் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் கேட்குற எல்லா கூடைகளுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் போல் தான், 80% கிட்ட அப்லோட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 20% கிட்ட அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. உங்கள் வீடியோஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் என்னோடய வீடியோ வரும். மேக்ஸிமம் இது இந்த டிசம்பர் முழுக்க உங்களோட வீடியோஸ் தான் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பார்ட் எடிட் பண்ணாமலே உட்காந்துட்ருக்கு. நெட்டு சதி பண்ணிவிட்டு அப்புறமா மழை இப்படி நிறைய ரீசன்ஸ்னால நமக்கு டிலே ஆகிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. அதுலேருந்து அப்பப்போ நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால தான் இந்த டைம் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. இந்த பார்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா என்னோடய வீடியோஸை நான் இன்ஷால்லா ஜான்வரியிலேருந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
அப்புறமா சந்தேகங்கள் நேரடியாக கேட்கணும், உங்கள்கிட்ட நேரடியாக பேசணும்னு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணுறேன். அதில் சீக்கிரமாகவே அதுக்கான அறிவிப்பு வரும். அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட்லேயும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். தனியாகவும் ஒரு வீடியோ போடுவேன், அதுலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மெஷர்மெண்ட் கேட்குறீங்க. மெஷர்மெண்ட் மட்டும் ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எத்தனையோ வீடியோஸில் நானும் சொல்லிட்டேன், தனியாக வீடியோ போட்டிருக்கேன்ப்பா, நம்ம சிஸ்டர்ஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க, அதை பாருங்கப்பான்னு சொல்கிறேன். ஆனாலும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, 8 ரோலுக்கு சொல்லுங்கள், 4 ரோலுக்கு சொல்லுங்கள். அப்புறமா இன்ச்சஸ் கணக்கில் கேட்குறாங்க. இத்தனை இன்ச்சுக்குள்ளே வர மாதிரி நீங்கள் எனக்கு மெஷர்மெண்ட் சொல்லுங்கள். அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு கூடை நம்ம கையில் இருந்தால் தான் நம்ம அதை பார்த்து, உங்கள் கையில் இப்போ அந்த கூடை இருக்குன்னா அதோட ஃபோட்டோ அனுப்புனா கூட சரி ரைட்டு இது இத்தனை ரோல் வரணும்னு ஒரு மேக்ஸிமமாக கனெக்ட் பண்ணலாம். சும்மா நம்ம இத்தனை இன்ச்சில் போடணும் அப்படின்னா அது சரி வராது. ஃபோட்டோ இருந்துன்னா அனுப்புங்க, அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அது போக நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் வீடியோ ஃபோட்டோஸோட வீடியோஸாகவும் கொடுத்துருக்காங்க. சில பேர் ஃபோட்டோஸ் மட்டும் அனுப்பியிருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் கூடைங்கிற வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தான் அந்த வீடியோஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி பார்க்கணும். எடுத்த உடனே நீங்கள் எனக்கு அதை சொல்லு இதை சொல்லு அப்படின்னா எனக்கும் எல்லா மெஷர்மெண்ட்டையும் மைண்டில் வச்சுட்டே சுற்றிட்டு இருக்க முடியாது. நான் இன்றைக்கி காலையில் போட்ட கூடைக்கான மெஷர்மெண்ட் கூட உடனடியாக மறந்துடுவேன். அதனால் எல்லாருக்குமே அப்படி தான். பொதுவாக கூடையிலேயே உட்காந்துட்டே இருக்கிறவங்கனாலும் சரி, டக்குன்னு எடுத்த உடனே இதுக்கான மெஷர்மெண்ட் சொல்லணும்னா யாராலையும் சொல்ல முடியாது. எழுதி வச்சுருக்கிறத புரட்டி பார்த்து அப்படி தான் சொல்லுவோம். அதனால் மெஷர்மெண்ட்டை பற்றி கேட்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்களே சேனலில் போய் மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் கூடைங்கிற வீடியோ ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த பேஸ்கெட் மாடல்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரி இதுக்கு முன்னுக்கூட்டி வந்த பேஸ்கெட் மாடல்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ்க்கான ரிப்ளைஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பேஸ்கெட் மாடல்ஸ் ஆல் பார்ட் வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் இதுவரை வந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறமா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேளுங்க. கமெண்ட்டில் டைப் பண்ண தெரியாதவங்க டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெயில் அனுப்புங்க அல்லது டைப் பண்ணி அனுப்புங்க. ஃபோன் கால்ஸ் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃபோன் கால்ஸ்க்காக நான் ஒரு மாற்று ஏற்பாடு செய்தேன்னு சொல்லியிருக்கேன், சீக்கிரமாகவே செய்கிறேன். அப்புறமா இப்போ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் அதிகமாக தெரியுது பாருங்கள். இமேஜ் கொஞ்சம் சென்டரில் சிறுசாக தெரியும், சைடில் அதிகமாக தெரியுது. இது வந்து செட்டிங்ஸில் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களோட இமேஜ் ஃபுல்லாக அந்த வீடியோ முழுக்க உங்களோட இமேஜ் கரெக்டாக வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களோட ஃபோனை லேண்ட்ஸ்கேப் மோடுன்னு ஒன்று இருக்கும். அது எப்படின்னா, ஃபோனை வந்து செவ்வக வடிவத்தில் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். இப்படி செங்குத்தாக வச்சு எடுக்காமல் ஃபோனை திருப்பிக்கோங்க. செவ்வக வடிவத்தில் இப்படி திருப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோ அப்படியே கிளியராக எனக்கு வந்துடும். யூடியூப்பில் போடும்போது உங்களோட இமேஜ் முழுக்க கவராகி தெரியும். இது பாருங்கள், பாதி தெரியும், பாதி அந்த இமேஜோட மீதி பகுதி வெளியே தெரியுது பாருங்கள். இது செட்டிங்ஸ்க்காக அப்படி வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப சின்ன இமேஜாக தெரியுறதுனால இந்த செட்டிங்ஸில் அப்படி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பும்போது அந்த ஃபோனை மாற்றி வச்சு எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களோட இமேஜ் முழுக்க கவராகி வந்துடும். லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சு எடுங்க. எடுக்கும்போது பக்கத்தில் உங்கள் ஊரையும் பேரையும் எழுதின பேப்பரை வச்சு எடுங்க. ஒருவேளை உங்களுக்கு டைப் பண்ண தெரியும்னா நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். ஆனாலும் மேக்ஸிமம் யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஒவ்வொரு தடவையும் நானும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அனுப்பும்போது அது நியூ வியூவர்ஸாவது உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்காக தான் நான் சொல்கிறது. யாருக்குள்ளே கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதுக்காகத்தான். உங்கள் கூடைகள் வந்துட்டான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதுக்காகத்தான், வேறு ஒன்றும் இல்லை. கூட வயர் மறுபடியும் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சேல்ஸ் பண்ணியிருந்தேன், ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இப்போ திரும்பவும் நிறைய பேர் கேட்குறதுனால கூட வயர் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். கூடையும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். 9445266602 9445266602. நியூ வியூவர்ஸ், நீங்களும் உங்களோட கிராஃப்ட் ஒர்க்கை ஷேர் பண்ண விரும்பினால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு, இதே நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9445266602. மறக்காமல் உங்கள் ஊரையும் பேரையும் குறிப்பிடுங்க. அதே போல் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லரிங் சேனலும் இருக்கா, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இன்னும் நிறைய பார்ட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சேனலை தொடர்ந்து கவனிச்சிட்டே இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.